வணக்கம். ஆர்க் உரசுதல் மற்றும் பராமரித்தல், நேர்கோட்டு பீடு இடுதல் குறித்த இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். இந்த அமர்வை நாம் ஆரம்பிக்கலாம். இப்போது நாம் இந்த அமர்வின் நோக்கங்களை தெரிந்து கொள்வோம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வரும் திறன்களை பெறுவீர்கள். ஆர்க் வெல்டிங் பிளான்ட் அமைத்து இயக்குதல், ஆர்க் ஸ்ட்ரைக்கிங் மெத்தட்ஸ் அடையாளம் காணுதல், எலக்ட்ரோடுகளின் வெவ்வேறு அளவுகளுக்கு வெல்டிங் கரண்ட் அமைத்தல், ஸ்கிராச்சிங் மற்றும் டாப்பிங் மெத்தட் மூலம் ஆர்க்கை உரசி பராமரித்தல், சீரான நேரான வெல்ட் பீடுகளை டெபாசிட் செய்தல் மற்றும் தவறுகளை ஆய்வு செய்தல். இந்த செயல்பாட்டிற்கு வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்களுடன் கூடவே தேவையான கருவிகள் மற்றும் பாகங்கள்: வெல்டிங் ஹேண்ட் ஸ்கிரீன் அல்லது வெல்டிங் ஹெல்மெட், இடுக்கி, சிப்பிங் சுத்தியல், வயர் பிரஷ், பொருத்தமான PPE. இப்போது ஒரு ஆர்க்கை எப்படி ஸ்ட்ரைக் செய்வது என்று கற்றுக்கொள்வோம். ஆர்க் வெல்டிங்கில் ஒரு ஆர்க்கை ஸ்ட்ரைக்கிங் செய்வது ஒரு அடிப்படை செயல்பாடாகும். ஆர்க் வெல்டிங்கில் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமான அடிப்படை திறனாகும். பவர் சோர்ஸ், இணைக்கும் கேபிள்கள் மற்றும் எர்த்திங்கை சரிபார்க்கவும். வெல்டிங் கரண்டை அமைத்து அடிப்படை பொருள் மற்றும் பொருளின் அளவு ஆகியவற்றின் பேஸ் மெட்டீரியல் பொருத்தமான எலக்ட்ரோடை தேர்ந்தெடுக்கவும். ஒரு ஸ்கிராப் பனிப்பொருளில் ஒரு சோதனை வெல்ட் செய்யுங்கள். பனிப்பொருளின் ஒரு முனையில் மேற்பரப்பிற்கு செங்குத்தாக 25 mm மேல் எலக்ட்ரோடை பிடிக்கவும். வெல்டிங் ஸ்கிரீனை உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். மணிக்கட்டு இயக்கத்தை மட்டும் பயன்படுத்தி வெல்டிங் வேலையின் குறுக்கே எலக்ட்ரோடை விரைவாகவும் மென்மையாகவும் இழுத்து ஆர்க்கை தட்டவும். எலக்ட்ரோடை மேற்பரப்பில் இருந்து தோராயமாக 6 mm தொலைவில் சில வினாடிகளுக்கு பின்னால் இழுக்கவும். பின்னர் அதை தோராயமாக 4 mm தூரத்துக்கு குறைக்கவும். இப்போது ஒரு ஆர்க் ஸ்ட்ரைக்கிங் மெத்தட் பற்றி அறிந்து கொள்வோம். இதில் 2 மெத்தட்ஸ் உள்ளன: டாப் மெத்தட், ஸ்கிராச் மெத்தட். இந்த ஒவ்வொரு வழிமுறையையும் நாம் விரிவாக கற்றுக்கொள்வோம். முதலில் டாப் மெத்தடை கற்றுக்கொள்வோம். டாப் மெத்தடில் எலக்ட்ரோட் ஆனது செங்குத்து நிலையில் பனிப்பொருளுக்கு ஒரு கோணத்தில் வைக்கப்படுகிறது. பனிப்பரப்பில் டாப்பிங் அல்லது தாவல் மூலம் அதன் பின்னர் எலக்ட்ரோடின் விட்டத்துக்கு சமமான தூரத்திற்கு உயர்த்துவதன் மூலம் ஆர்க் தொடங்கப்படுகிறது. அடுத்து ஸ்கிராச் மெத்தட் பற்றி அறிந்து கொள்வோம். ஸ்கிராச் மெத்தடில் பெயர் குறிப்பிடுவது போல எலக்ட்ரோடானது நீங்கள் ஒரு தீப்பெட்டியை உரசுவது போல ஒரு கோணத்தில் சாய்ந்த பிளேட் ஊடாக நகர்த்தப்படுகிறது. எலக்ட்ரோட் தட்டை சுரண்டும்போது ஒரு ஆர்க் தட்டப்படுகிறது. நாம் அறிந்தவற்றைக் கொண்டு இப்போது ஆர்க்கை தட்டவும் பராமரிக்கவும் கற்றுக்கொள்வோம். இந்த செயல்முறையில் 2 முக்கிய படிகள் உள்ளன. படி 1 பனிப்பொருளை தயாரித்தல். படி 2 ஆர்க்கை ஸ்ட்ரைக்கிங் செய்தல். இந்த ஒவ்வொரு படியையும் இப்போது நாம் விரிவாக கற்றுக்கொள்வோம். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி மூலப்பொருளின் அளவை சரிபார்க்கவும். தேவையான அளவுக்கு மார்க் செய்து ஃபைல் செய்யவும். எக்கு வயர் பிரஷ் மூலம் உலோக மேற்பரப்பை சுத்தம் செய்து எண்ணெய் மற்றும் கிரீஸ் ஏதேனும் இருந்தால் துடைக்கவும். பொருத்தமான PPE அணியுங்கள். அடுத்த கட்டமானது ஆர்க்குகளை ஸ்ட்ரைக்கிங் செய்தல். தேவைக்கேற்ப ஹோல்டரில் ஒரு 4 mm டயாமீட்டர் MS எலக்ட்ரோடை பொருத்தவும். தேவைக்கேற்ப வெல்டிங் கரண்டை ஆம்பியரேஜ் அமைக்கவும். வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை இயக்கவும். ஸ்கிராச் மெத்தடில் ஆர்க்கை தட்டி பராமரிக்கவும். நீங்கள் ஒரு தீப்பெட்டியை உருசுவது போல ஒரு கோணத்தில் சாய்ந்திருக்கும் பிளேட் ஊடாக எலக்ட்ரோட் நகர்த்தப்படுகிறது. பிளேட்டை எலக்ட்ரோட் ஸ்கிராச் செய்யும்போது ஒரு ஆர்க் தட்டப்படுகிறது. சரியான ஆர்க்கை சிறிது தூரம் பிடித்து
எலக்ட்ரோடை விரைவாக மேலே இழுத்து முறிக்கவும். ஆர்க் வெல்டிங் மூலம் நேர்கோட்டு பீடுகளை எவ்வாறு இடுவது என்பதை இப்போது கற்றுக்கொள்வோம். இந்த செயல்முறையில் 2 முக்கிய படிகள் உள்ளன. படி 1 பனிப்பொருளை தயாரித்தல். படி 2 நேர்கோட்டு பீடுகள் இடுவதற்கு ஆர்க் ஸ்ட்ரைக்கிங். இந்த ஒவ்வொரு படியையும் இப்போது நாம் விரிவாக கற்றுக்கொள்வோம். முதலில் வெல்டிங்கிற்கான பனிப்பொருளை தயார் செய்யலாம். பொருத்தமான PPEகளை அணியுங்கள். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி மூலப்பொருளின் அளவை சரிபார்க்கவும். வரைபடத்தின்படி அளவை மார்க் செய்து ஃபைல் செய்யவும். வரைபடத்தின்படி பீட் நிலையை மார்க் செய்யவும். அடுத்து நேர்கோட்டு பீடுகளை இடுவதற்கு ஆர்க் ஸ்ட்ரைக்கிங் செய்ய செல்லலாம். பனிப்பொருளை வெல்டிங் டேபிள் மீது ஒரு ஃபிளாட் நிலையில் அமைக்கவும். ஆர்க் வெல்டிங் பிளான்ட்டை அமைத்து வெல்டிங் கேபிள்களை இணைக்கவும். 4 mm டயாமீட்டர் MS எலக்ட்ரோடை தேர்ந்தெடுத்து ஹோல்டரில் பொருத்தவும். வெல்டிங் மெஷினில் 140 to 150 ஆம்ப்ஸுக்கு வெல்டிங் கரண்ட்டை அமைக்கவும். சோதனைக்காக ஒரு ஸ்கிராப் துண்டில் ஆர்க்கை தட்டி கரண்ட் அமைப்பை கவனிக்கவும். பனிப்பொருளின் ஒரு விளிம்பில் ஆர்க்கை தட்டி ஒரு சீரான இயல்பான குறுகிய ஆர்க்கை பராமரிக்கவும். எலக்ட்ரோடை ஒரு நேர்கோட்டில் நகர்த்தி பிளேட்டின் மறுமுனையில் பீடை முடிக்கவும். வெல்டிங் செய்யும்போது எலக்ட்ரோட் உடைய சரியான கோணத்தை 70 degrees to 80 degreesஇல் பராமரிக்கவும். ஆர்க் நீளம் ஒரு நிலையான கூர்மையான வெடிப்பு ஒளியை உருவாக்குகிறது. பயண வேகமானது தோராயமாக நிமிடத்திற்கு 150 mm என்ற விகிதமாகும். வெல்ட் பீடிலிருந்து கசடுகளை அகற்றி ஆய்வு செய்யுங்கள். சீரான அகலம் மற்றும் உயரம், ஸ்லாக் சேர்ந்தது, இணைவின் இயல்பான ஆழம், நேர்த்தன்மை. நீங்கள் நல்ல முடிவுகளை அடையும் வரை பயிற்சியை மீண்டும் மீண்டும் செய்யவும். இப்போது செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை பற்றி அறிந்து கொள்வோம். பொருத்தமான PPE அணியுங்கள். எலக்ட்ரோட் ஹோல்டர் ஜாஸ் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யவும். பவர் சோர்ஸ் DC எனில் எலக்ட்ரோடை நெகட்டிவ் ஸ்ட்ரெயிட் பொலாரிட்டியுடன் இணைக்கவும். அழுக்கு அல்லது துருப்பிடிப்பதை தவிர்க்க பனிப்பொருளை சுத்தம் செய்யவும், ஏனெனில் அது மோசமான இணைப்புகளை விளைவிக்கும். சேதம் மற்றும் தளர்வான இணைப்புகளுக்கு கேபிள்களை சரிபார்க்கவும். எர்த் கிளாம்ப் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும். எலக்ட்ரோட் ஆனது பேர் எண்டில் ஹோல்டரால் உறுதியாக பிடிக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். ஆர்க் வெல்டிங் செய்யும்போது சரியான வண்ண கண்ணாடிகள் பொருத்தப்பட்ட வெல்டிங் ஸ்கிரீனை பயன்படுத்தவும். நிலையான, கூர்மையான, வெடிக்கும் ஒளியை கொடுக்கும் சரியான ஆர்க் எறிவதை உறுதி செய்யவும். எலக்ட்ரோட் உறையாமல் ஒவ்வொரு முறையும் ஆர்க் தட்டப்படும் வரை இந்த பயிற்சியை மீண்டும் மீண்டும் செய்யவும். எலக்ட்ரோட் ஆனது பிளேட் உடன் உறைந்தால், ஒட்டிக்கொண்டால், அது அதிக வெப்பமாதல் அல்லது கெட்டுப்போவதை தவிர்க்க மணிக்கட்டு இயக்கத்தின் விரைவான திருப்பத்தால் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். பார்வை ஆய்வு மூலம் வெல்ட் குறைபாடுகள் மற்றும் பீடுகளின் தரத்தை சரிபார்க்கவும். தொகுப்பாக நாம் இவற்றை கற்றுக்கொண்டோம். ஆர்க் வெல்டிங் பிளான்ட் அமைத்து இயக்கவும். ஆர்க் ஸ்ட்ரைக்கிங் மெத்தட்ஸை அடையாளம் காணுதல். எலக்ட்ரோடுகளின் வெவ்வேறு அளவுகளுக்கு வெல்டிங் கரண்ட் அமைத்தல். ஸ்கிராச்சிங் மற்றும் டேப்பிங் மெத்தட் மூலம் ஆர்க்கை ஸ்ட்ரைக் செய்து பராமரித்தல். சீரான, நேராக வெல்ட் பீடுகளை டெபாசிட் செய்தல் மற்றும் தவறுகளை ஆய்வு செய்தல். எனவே
ஒரு நேர்கோட்டு பீட் இடுவதற்கு ஆர்க் உரசுவது மற்றும் பராமரிப்பது பற்றியவை இவையே ஆகும். நீங்கள் அனைத்து கருத்தமைவுகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.